ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறதுனா சைட் டிஷ் தான். அதுவும் என்னத்துக்குன்னா, இப்போ தயிர் சாதத்தை எடுத்திருந்தேன். தயிர் சாதம் பொறுத்தவரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஷ் பண்ணுவீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன் மாங்காய் தான். மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம், மாங்காய் ஊறுகான்னு சொல்லலாம். இது 2 நாள் காய வச்சு வெயிலில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது ஊறுகாய் மாறிடும். அப்படி இல்லை உடனே சாப்பிட்ணும் ஆசைப்பட்டிங்கன்னா மாங்காய் தொக்குவாக சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மாங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா மாங்காவை கழுவி வச்சுட்டு அதே எண்ணெயில் நல்லா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். எடுத்த அடுப்பில் மசாலா போட வேணாம், கொஞ்சம் வந்துட்டு வதக்கிக்கலாம். தனியாக வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ மசாலா போடணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா குழம்பு தூள், எல்லாம் உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வந்து வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் சுண்டட்டும். அப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வற்றி தனி தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் இன்றைக்கி சுட சுட தயிர் சோறு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலிஃப்ளவர் எப்பவும் போல் பொரிச்சிக்கிட்டேன் 65 மாதிரி. இப்போ மாங்காய் ஊறுகாவையும் வச்சுக்கிட்டேன், மாங்காய் தொக்கையும் வச்சுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.